வாழ்க்கை எப்போதும் நன்றியுணர்வால் நிறைந்திருப்பதில்லை. திரும்ப திரும்ப வரும் வழக்கங்கள், சோர்வான நாட்கள் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் மத்தியில் புகார்கள் பெரும்பாலும் எளிதாகவே வரும். நன்றியுணர்வோடு இருக்க என்ன இருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தாவீது துன்பம், போர் மற்றும் தன் வாழ்வியல் முடிவில் கூட கர்த்தர் ஜீவிக்கிறார். என் கன்மலையாகிய அவர் வாழ்த்தப்பட்டும் என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்பட்டும் 2 சாமுவேல் பிற்பகல் 10:47 என்று அறிவித்தார். தாவீது ஏன் இப்படி துதித்தார்? ஏனென்றால் தேவன் எப்போதும் அவரோடு இருப்பதை அவர் அறிந்திருந்தார். வெற்றிகளிலும் சோதனைகளிலும் வாழ்வியல் முடிவிலும் தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். அவருடைய நன்றி உணர்வு ஆழ்மனதில் இருந்து எழுந்த ஒரு உண்மையான ஒப்புதல். எபிரேய மொழியில் ஹோடு என்றால் நன்றியுணர்வு தேவனுடைய கிருபைக்கு ஒரு முழுமையான பிரதிபலிப்பு. தாவீது தன் வாழ்வியல் ஒவ்வொரு கணத்திலும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். தாவீதின் நன்றியுணர்வு சாதகமான சூழ்நிலைகளிலிருந்து வரவில்லை. தேவன் உயிருள்ளவராகவும் தன் வாழ்க்கையில் செயல்படுபவராகவும் இருப்பதை அவர் அறிந்திருந்ததால் அவர் நன்றி செலுத்தினார். இந்த உண்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் இன்னும் தெளிவாகிறது. இயேசு நம் பாவங்களை மன்னித்து நமக்குள்ளே வசிக்கிறார். நாம் அவரை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது எந்தச் சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நாம் நன்றி செலுத்துவதற்கு காரணமே இயேசுதான். உலகம் கடினமாக இருந்தாலும் பிரச்சனைகள் குவிந்தாலும் இயேசுவே நம் கன்மலையாகவும் நம் வாழ்வியல் அசைக்க முடியாத அஸ்திவாரமாகவும் இருக்கிறார். நன்றியுணர்வுள்ள வாழ்க்கை வாழ்வது சிக்கலானது அல்ல. ஒவ்வொரு காலையிலும் தேவனே இன்று என்னுடன் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லித் தொடங்குங்கள். நாளின் இறுதியில் ஒரு சூடான உணவு, ஒரு நண்பரின் புன்னகை அல்லது எதிர்பாராத உதவி போன்ற தருணங்களைப் பற்றி சிந்தியுங்கள். இதன் மூலம் நீங்கள் தேவனுடைய கரத்தை உணர்வீர்கள். சற்று நிறுத்தி எல்லா எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவை பாருங்கள். அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுடன் இருக்கிறார். நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறார். அமைதியாக நன்றி கர்த்தாவே, நீரே எல்லா புகழுக்கும் தகுதியானவர் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த எளிய ஒப்புதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நன்றியுணர்வுள்ள இதயம் தேவனுடைய வல்லமையுடன் பிரகாசிக்கும்.